முதல் நாள் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி சில விஷயத்தெல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். காலையிலே இருந்தோடனே கனி காணுதல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசல் பெருக்கி சாணம் போட்டு மெழுகிட்டு கோலம் போடணும். மாக்கோலம் அதில் கூட காவி பொடி கலந்து தான் போடணும். அப்புறம் மா இலை தோரணம், வேப்பிலை தோரணம் கட்டணும் வீட்டில். அடுத்ததாக நம்ம புழங்கக்கூடிய அடுப்படி தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக சமையல் ஆரம்பிக்கணும். சமையல் பார்த்திங்கன்னா அறுசுவையுடன் கூடிய உணவு தயார் பண்ணணும். அதில் கசப்பு, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு இப்படி எல்லாமே கலந்துருக்கணும். விசேஷ நாள் விரத நாளில் பார்த்திங்கன்னா பாசி பருப்பில் பாயாசம் வைக்கணும். சித்திரை முதல் நாளுக்கும் பாசி பருப்பு பாயாசம் கூடவே வேப்பம்பூ ரசமும் மாங்காய் பச்சடியும் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம இஷ்டம் போல் வடை, பாயாசம், அப்பளம் அதெல்லாம் கூடுதலாக செஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சமையல் செஞ்ச அன்றைக்கி சமைச்ச உணவெல்லாம் வேப்பம்பூ ரசம், மாங்காய் பச்சடி இதெல்லாம் நம்ம வாழை இலையில் வச்சு சாமிக்கு பரிமாறி படையல் இடணும். படையல் இடத்துக்கு முன்னாடி வெளியில் விளக்கேற்றணும். நிலவாச காலில் விளக்கேற்றி வெளியில் சாமி கும்பிட்டு வழிபட்டுட்டு தான் அடுத்தது உள்ளே பூஜை அறையில் நல்ல விளக்கேற்றி விளக்கு போட்டு நம்ம செஞ்ச உணவெல்லாம் வச்சு வாழை இலையில் படையல் இடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக படித்து முடிச்சுட்டு ஈவினிங் சாயந்தரம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரணும் கண்டிப்பாக சித்திரை முதல் நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் சொல்லியிருந்த எல்லாமே நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்னலாம் செஞ்சீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இதில் எத்தனை விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.